நண்பர்களே, சாணக்கிய நீதிப்படி பெண்களுக்கு இந்த 5 கெட்ட குணங்கள் பிறவியிலிருந்தே இருக்குமா? அது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க. கதைக்குள்ள போலாம். வெற்றி பெற்ற ஒவ்வொரு ஆணுக்கு பின்னால ஒரு பெண் இருப்பார் என்பது பல நூற்றாண்டுகளாக கூறப்படும் ஒரு பழமொழியாகும். அதே சமயம் மற்றொரு பிரபலமான பழமொழியும் உள்ளது. அது ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்பதுதான். ஒரு பெண் நினைத்தால் எவ்வளவு வலிமையான ஆணையும் வீழ்த்திவிட முடியும். இதைத்தான் சாணக்கியரும் தனது சாணக்கிய நீதியில் கூறியுள்ளார். நண்பர்களே, சாணக்கியர் பண்டைய இந்தியாவின் ஒரு சிறந்த ராஜதந்திரி, அறிஞர் மற்றும் பொருளாதார நிபுணர். மனித வாழ்க்கை தொடர்பான அனைத்து அம்சங்களையும் அவர் தனது சாணக்கிய நீதியில் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக பெண்களை பற்றி தனது சாணக்கிய நீதியில் பல விஷயங்களை குறிப்பிட்டுள்ளார். சாணக்கிய நீதிப்படி நண்பர்களே, திருமணமான ஆண்கள் கள்ளக்காதலில் ஈடுபட இந்த 5 விஷயத்தில் ஒன்றுதான் காரணமாம். சாக்காகாதீங்க நண்பர்களே. பெண்களின் இயல்பை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது என்று கூறப்படுகிறது. இந்த கூற்று பெரும்பாலும் உண்மையாகவே இருக்கிறது. இந்தியாவின் மாபெரும் அறிஞரான ஆச்சாரிய சாணக்கியரும் தனது கொள்கைகளில் பெண்களின் இயல்பு பற்றி நிறைய எழுதியுள்ளார். சாணக்கிய நீதியில் குறிப்பிட்டுள்ளபடி சில கெட்ட பழக்கங்கள் பெண்களுக்கு பிறப்பிலிருந்தே இயல்பாகவே அவர்களுக்குள் இருக்கும். காலப்போக்கில் இந்த கெட்ட பழக்கங்கள் அதிகரிக்கின்றன. அவை என்னென்ன பழக்கங்கள் என்று இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். அதாவது யோசிக்காமல் செயல்படுவது நண்பர்களே. ஆச்சாரிய சாணக்கியரின் கூற்றுப்படி பெண்கள் எந்த ஒரு செயலையும் நிதானமாக செய்ய மாட்டார்கள். அனைத்து விஷயத்திலும் மிகவும் அவசரக்காரர்களாகவே இருப்பார்கள். அவர்களின் பொறுமையின்மை அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் சிக்கல்களை ஏற்படுத்துவதாக இருக்கும். அவர்கள் நன்மை தீமைகளை பற்றியோ அவர்களுடைய செயல்களின் பின் விளைவுகளை பற்றியோ முன்பின் யோசிக்காமல் எந்த ஒரு பெரிய முடிவும் எடுத்து விடுகிறார்கள். பெண்களின் இந்த பழக்கம் எந்த விதத்திலும் நல்லதல்ல நண்பர்களே. ஏன்னா அவர்களின் யோசிக்காமல் செய்த செயல்களுக்காக பின்னர் வருந்த நேரிடும். அப்படி இருந்து என்ன பலன்? அடுத்த நண்பர்களே, பேராசை. ஆச்சாரிய சாணக்கியரின் கூற்றுப்படி பெண்கள் இயல்பிலேயே பேராசை குணம் கொண்டவர்கள். அவர்கள் தங்களிடம் உள்ள சொந்த பணத்தை விட மற்றவர்களின் பணத்தின் மீது அதிக ஆர்வம் காட்டுவார்கள். இந்த பேராசை குணம் காரணமாக பெண்கள் சில நேரங்களில் தங்கள் தகுதிக்கு கீழே இறங்கி மோசமான செயல்களில் ஈடுபட்டு சமூகத்தில் தங்கள் மரியாதையை இழக்கிறார்கள் நண்பர்களே. பெண்களிடமும் முட்டாள்தனம் இருக்கும் நண்பர்களே. அடுத்தது ஆச்சாரிய சாணக்கியரின் கூற்றுப்படி பெண்களிடம் ஆண்களை விட முட்டாள்தனம் அதிகமாக இருக்கும். அவர்கள் முட்டாள்கள் என்பதற்கு காரணம் யாராலும் அவர்களை எளிதில் ஏமாற்றிவிட முடியும். பெண்கள் மற்றவர்களின் இனிமையான வார்த்தைகளுக்கு எளிதில் மயங்கி விடுவார்கள். சரி தவறு என்று சிந்திக்காமல் முட்டாள்தனமாக செயல்படுவது பெண்களின் இயல்பு என்று சாணக்கியர் கூறுகிறார். ஆண் பெண் இருவரில் எப்போதும் பெண்களே அதிகம் ஏமாற்றப்படுகிறார்கள். நண்பர்களே, அடுத்ததாக சோம்பேறித்தனம். சாணக்கிய நீதியில் குறிப்பிட்டுள்ளபடி பெண்கள் தங்களின் சோம்பேறித்தனம் காரணமாக வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வதில்லை. தங்களின் தனிப்பட்ட சுகாதாரத்தையும் பராமரிப்பதில்லை. இந்த குறைபாடு பெண்களுக்கு பிறப்பிலிருந்தே இயற்கையாகவே உள்ளது. பெண்களின் இந்த குறைபாடு அவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்திற்கும் அவப்பெயரை தேடித்தருகிறது. ஒரு ஆண் தன் மனைவியிடம் வீட்டை சுத்தமாக வைக்குமாறு எவ்வளவு சொன்னாலும் சோம்பலாக இருப்பது அவர்களின் இயல்பிலேயே உள்ளது. விதிவிலக்காக சில பெண்கள் எப்போதும் வீட்டை சுத்தமாக வைத்திருக்கிறார்கள். அடுத்ததான் நண்பர்களே, இரக்கமின்மை. ஆச்சாரியர் சாணக்கியரின் கருத்துப்படி நண்பர்களே, பெண்கள் ஆண்களை விட அதிக இரக்கமற்றவர்கள். தங்கள் சுயநலத்திற்காக யாருக்கும் தீங்கு விளைவிக்க அவர்கள் தயங்க மாட்டார்கள் நண்பர்களே. சில பெண்கள் தங்கள் சுயநலத்திற்காக தங்கள் குடும்பம், கணவர் மற்றும் குழந்தைகளை விட்டு விடுகிறார்கள். பண்டைய காலம் முதல் தற்போதைய நவீன காலம் வரை இது மாறாமல் தான் உள்ளது. இது விலங்கினங்களிலும் காணப்படுவதாக சாணக்கியர் கூறுகிறார். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிருங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க போடுற ஒவ்வொரு கருத்தும் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும் நண்பர்களே. நன்றி நண்பர்களே.